மழை பெய்யல, யாரும் வயலுக்கு போகிறத நிறுத்திட்டான். ஒருத்தன் மட்டும் தொடர்ந்து வயலுக்கு போயிட்டு இருந்தான். எல்லாரும் அவனை பார்த்தான். ஏன்டா மழை தான் பெய்யாது, ஏன்டா தினம் போய் உழுவுறேன்னு கேட்டான். அவன் சொன்னான், செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான். நான் விட்டேன்னா உழவு தொழில் மறந்து போகுண்டா, அதனால தினம் உழுவுறேன்னா. எல்லாரும் அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க. நாரதர் பார்த்தாரு. இது நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அல்லவா. நேராக பரமசிவன்ட்ட போனார். ஏன் நீ மழையே இல்லை அந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டார். அது நான் கொடுத்த வரத்தினால அந்த முனிவர் கேட்டார். நான் சங்கம் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன்னாரு. அங்கே பாரு ஒருத்தன் உழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னாரு. அவர் பார்த்துட்டு, ஏன்டா ஆச்சரியமா இருக்கு, நான் தான் மழையே இல்லை, இவன் ஏன்டா உழுவுறான்னாரு. உழவு தொழில் மறக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அவன் உழுது கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிட்டு போயிட்டார். என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். பரமசிவன் யோசித்தாரு, ஏன்டா நம்ம இந்த சங்கம் ஊதாமலே இருக்கமே, இது மறந்தே போயிருமே, அது ஊதுமா ஊதாதா, எடுத்து ஊதி பார்ப்போன்னு ஊதுனாரு. பூன்னு ஊதுனுச்சு. வர்ண பகவான் மலையை கொட்டிட்டான்.